மதுரை ரிங் ரோடு பகுதியில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடத்த தடை கோரிய வழக்கில் விதிகளை மீறி எந்த ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சிக்கு டோல்கேட் கட்டணத்தில் இருந்து எவ்வித விலக்கும் அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 203 ரூபாய் அதிகரித்து 2246 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. வணிக சிலிண்டர் விலை 200 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஹோட்டல்களில் விலை உயர்த்தப்பட்டு உள்ளது. தற்போது ஹோட்டல்களில் உணவுகளின் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். சட்டசபை தேர்தலில் கோவை வடக்கு அல்லது மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டசபை தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று தேசிய தலைமை விரும்புவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் தேர்வின் போது அண்ணாமலையை சந்தித்த கோயல் இவ்வாறு தெரிவித்தார். கோவை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட தயார் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்க வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். எனினும் பாஜக பார்லிமெண்ட் போர்டு குழுவில் இருக்கும் வானதி சீனிவாசன் தனக்கு கோவை வடக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தால் அண்ணாமலைக்கு மொடக்குறிச்சி தொகுதி தரப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே கோவை வடக்கு அல்லது மொடக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் அண்ணாமலை தேர்தல் களம் இறங்குவது உறுதியாகியுள்ளது. பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மையக்குழு கூட்டம் நடந்தது. இதில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 27 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்துள்ளோம். இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரும் உள்ளது. எந்தெந்த தொகுதி என தற்போது அறிவிக்க முடியாது. வேட்பாளர்கள் பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பியுள்ளோம். தகுந்த வேட்பாளர்களை அவர்கள் தேர்வு செய்வர். ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும். வரும் 4ஆம் தேதி தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் உட்பட 67 மாவட்ட தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். போதை ஆசாமிகளால் போலீஸ் துறைக்கே பாதுகாப்பு இல்லை, போலீசாரையே அடிக்கின்றனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அத்துடன் காவிரி குண்டாறு திட்டத்தின் வாயிலாக கால்வாய் வெட்டி மேட்டூர் அணை உபரி நீரை கொண்டு வந்தால் வறண்ட மாவட்டமான விருதுநகர் செழுமையாகும். இதற்காக 14,000 கோடி ரூபாயில் திட்டத்தை துவக்கினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இத்திட்டத்தை திமுக அரசு முடக்கியுள்ளது. நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியையாவது திமுக அரசு கொண்டு வந்ததா? கையாலாகாத பொம்மை முதல்வர் ஆழ்வதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. கஞ்சா விற்பவர்களுக்கு திமுகவினர் துணை நிற்கின்றனர். போதை ஆசாமிகளால் போலீஸ் துறைக்கே பாதுகாப்பு இல்லை, போலீசாரையே எகிரி அடிக்கின்றனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும். ஊழல் செய்வதில்தான் திமுக ஆட்சி முதன்மையாக உள்ளது. ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அமைச்சர் நேரு மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 2020-21ஆம் ஆண்டில் கிடைத்த வரி வருவாயை விட 2024-25இல் 1,36,000 கோடி ரூபாய் கூடுதல் வரி வருவாய் கிடைத்துள்ளது. ஆனால் எந்த புது திட்டமும் வரவில்லை. அப்படி என்றால் வரிப்பணம் எங்கே போனது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஒரே நாளில் பவுனுக்கு 3,040 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1,12,400 ரூபாய்க்கு ஒரு பவுன் தங்கம் விற்பனையாகிறது. கிராமுக்கு 380 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதி மாணவியை கொலை செய்த வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரனுக்கு ஏற்கனவே கொலை வழக்கில் ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் அனுமதித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள அதிமுகவில் தொகுதி பொறுப்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்காமல் மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களை ஒருங்கிணைத்து
தேர்தல் பணி செய்ய தொகுதி பொறுப்பாளர்களை பழனிசாமி நியமித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் பொன்னேரி தொகுதிக்கும், சேவூர் ராமச்சந்திரன் ஆற்காடுக்கும், வடசென்னை வடமேற்கு மாவட்ட செயலர் மோகன் கொளத்தூருக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செம்மலை சேலம் புறநகர் மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளுக்கு தலைமை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 154 தொகுதிகளுக்கு அதிமுக சார்பில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயர் இல்லை. அதிமுகவில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் திமுகவில் சேர்ந்தார். இந்த தேர்தலில் திமுக சார்பில் போடிநாயக்கனூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திமுக சார்பில் அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல் தேர்தல் கமிஷனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, நடிகர்கள் வாகை சந்திரசேகர், போஸ் வெங்கட், இயக்குனர் அமீர், அதிமுகவில் இருந்து வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் திமுக பொதுச் செயலாளரான துரைமுருகன் பெயர் அந்த பட்டியலில் இல்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.